அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இதயபூர்வமான வணக்கங்கள். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கும் தகவல் ஜோதிடத்தை பற்றியது. ஜோதிடத்திலும் குறிப்பாக மிதுன ராசியை பற்றியது. மிதுன ராசி என்பதை விட மிதுன லக்னம் என்றே குறிப்பிடுகிறேன். ராசியை பற்றி நான் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. லக்னங்களை பற்றியே கூறிக்கொண்டிருக்கிறேன். மிதுன லக்னம் முடிந்தது, மேஷ லக்னம் முடிந்தது, ரிஷப லக்னம் முடிந்தது, கடக லக்னம் முடிந்தது. அடுத்ததாக நாம் சிம்ம லக்னத்திற்கு வந்திருக்கிறோம். சிம்ம லக்னம் என்பது உங்களுக்கு 5ஆம் வீடாக வருகிறது. கால சக்கரத்திற்கு 5ஆம் வீடாக இருக்கக்கூடியது சிம்ம லக்னம். அதன் அதிபதியாக சூரியன் இருக்கிறார். அந்த சூரியன் அனைத்து கிரகங்களுக்கும் தலையாய கடமை கொண்டவர், தலைவர், எல்லாத்துக்கும் பெரியவர். அவர் நினச்சாருன்னா எல்லாத்தையும் அழிச்சிடுவார். இன்றைக்கெல்லாம் பயமுறுத்திட்டு இருக்காங்க, சூரிய புயல் வந்துடும் அப்படி இப்படின்னு. வருமா வராதா அப்படிங்கிறத நான் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஆனால் சூரியனுடைய குணாதிசயங்கள் என்பது சிம்ம லக்கணத்தில் பிறந்த அனைவருக்கும் பொதுவாக அமைந்திருக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பொதுவான குணங்கள். அதுக்காக எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை நீங்கள் யோசனை பண்ண வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை நான் கண்டிப்பாக அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஏன்னா விமர்சனம் இல்லாமல் வாழ்க்கை எப்போதுமே இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. விமர்சனங்களோடு கூடிய வாழ்க்கை தான் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆக உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்போ சிம்ம லக்னத்துக்குன்னு பொதுவான ஒரு குணம் இருக்குன்னு சொல்லியா, அதுவும் ஆளுமைத்தன்மை எப்போதுமே இருக்கும். அது ஒரு ராஜகிரகம்னு சொல்லுவாங்க. அந்த ராஜகிரகம் ஆளுமைத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம். அது மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற ஒரு குணம் அவர்களுக்குள்ளே எப்போதும் இருக்கும். அது அவர்களுடைய தவறு கிடையாது. அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அந்த குணாதிசயங்கள் அமைந்து விடுகின்றன. ஆகவே நாளைக்கு இவங்களை யாராவது ரொம்ப அதிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டக்குன்னு கோவப்பட்டாதீங்க. ஏன்னா அவங்கள இருக்கலாம். அப்போ அவங்கள்ட்ட நம்ம போய் மோதிக்கிட்டு இருந்தோம், சண்டை போட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு தான் நேரம் வீணாகுமே தவிர அவர்களுடைய குணாதிசயங்களை அவர்கள் காட்டிவிட்டு போய்விடுவார்கள். நாம் நம்மளுடைய குணாதிசயங்களை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். நாம் எந்த லக்னத்தில் பிறந்து இருக்கிறோமோ அந்த லக்னத்திற்கு தகுந்தவாறு நாம் நடந்து கொள்வோம். நம்மளுடைய குணாதிசயங்களை உணர்ந்து நாம் நடந்து கொண்டால் வாழ்வில் என்றைக்குமே வெற்றிதான் என்பதை தெரியப்படுத்தி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழுங்கள், வெற்றி பெறுங்கள்.